ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு அமெரிக்கன் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான சல்லி. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் ஓட்டிக்கிட்டு போகிற ஒரு ஃப்ளைட்டு அதனுடைய 2 இன்ஜினுமே ஃபெயிலியராக போச்சு. இப்போ தன்னை நம்பி தன்னையும் சேர்த்து 155 பேர் இந்த ஃப்ளைட்டில் இருக்கோம். இவங்க எல்லாத்தையும் எப்படியாக உயிரோட முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பைலட்டான படத்துடைய கதாநாயகன் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு முடிவை எடுக்கிறார். இதன் காரணமாக மிகப்பெரிய என்கொயரியும் இவர் ஃபேஸ் பண்ணுறார். அப்படி என்ன முடிவை இவர் எடுத்தார் அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த படம் 2009 உண்மையாகவே யூஎஸில் ஒரு குறிப்பிட்ட ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட்டு அடுத்த 3 நிமிஷத்தில் அந்த ஃப்ளைட்டில் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் சல்லன்பர்கர். இவர் பேசிக்காக ஒரு பைலட்டு. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா 42 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கேப்டன். இவர் அந்த அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு பைலட். இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் ஒரு ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளைட்டுடைய 2 இன்ஜினும் ஃபெயிலியராக போச்சு. இப்போ எங்கேயாவது எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான ஒரு நிலைமை இவருக்கு. ஆனால் லேண்ட் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது எங்கேயும். அப்படி ஒரு தருணத்தில் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற வளர்ந்து நிற்கிற டவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உயரமான பில்டிங்கில் போய் இவருடைய ஃப்ளைட்டு முட்டி அப்படியே கம்ப்ளீட்டாக வெடித்து செதறுது தீப்பிழம்பாக. பதறி அடிச்சு போய் எந்திரிக்கிறாரு. பார்த்தா அப்போ தான் இவருக்கு தெரியுது அது கனவு. சோப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி குளிச்சு எல்லாம் கிளம்புறாப்புல. கிளம்பி நேரம் எங்கே போகிறார் அப்படின்னா, இவருக்கு ஜெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கோ பைலட் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு என்கொயரி கமிஷன் நடக்குது. அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு தான் போகிறாரு. போய் அந்த என்கொயரியில் உட்காந்தா அங்கே இருக்கிற நபர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க, சரி ஓகே சொல்லுங்கள் என்ன நடந்தது சம்பவத்தை இன்னைக்கு அப்படிங்கும்போது தான் கதாநாயகன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் நியூயார்க்கில் லாகார்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டில் இருந்து யூஎஸ் ஏர்வேஸ் ஃப்ளைட் 1549 அப்படிங்கிற ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு, அது ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு போகிறதாக தான் திட்டம். இவர் அதுக்கு தயாராக கிளம்பி போய்கிட்டு இருக்காரு ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி கோ பைலட்டாக ஜெஃப் அவரும் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. பேசஞ்சர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 140-150 பேர் ஏறுறாங்க. மொத்தமாக டோட்டலாக 155 பேர் அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க, ஹீரோவையும் சேர்த்து. சரி ஓகே ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரன்வேல இருந்து எடுத்துடுறாங்க. இப்போ கரெக்டாக ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 2800 அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு. அந்த தருணத்தில் அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு. அப்பயே வானத்தில் பறக்கிற பறவைகள் நேரம் மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. இதனால் ஃப்ளைட்டில் இருக்க இன்ஜின் ஃபெயிலியராக ஆகிடுது. சரி ஒன் சைடு இன்ஜின் தான் போயிடுச்சு, பரவாயில்ல இன்னொரு இன்ஜின் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கோ பைலட்டை ஹீரோ சொன்னால், கடைசி ஆன் பண்ணி பார்த்தா அந்த இன்ஜினும் ஒர்க் ஆகலை. அதுவும் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுச்சு இந்த ஆக்சிடெண்ட்டில். ஸோ 2 இன்ஜினும் காலி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை உடனே கீழே கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்துட்றாரு நம்மளுடைய ஹீரோ. இப்போ கண்ட்ரோல் ரூம்லேருந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே இப்போ லாகார்டியாவிலிருந்து தானே எடுத்தீங்க, திருப்பி எந்த ரன்வேலேருந்து ஏறுறீங்களோ அதே ரன்வேல திருப்பி இறங்கிட முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா, ஓகே சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரை பண்ணால் முடியல. 2 இன்ஜின்லேயும் போதுமான அளவுக்கு த்ரஸ்ட் இல்லை. இதனால் இல்லை சார் வர்றது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சரி இங்கேருந்து போயிட்டீங்க, இங்கே தான் இறங்க முடியாது, எட்டி பார்க்குற தூரத்தில் அந்த பக்கம் இன்னொரு ரன்வே ஒன்று இருக்குது, வேறு ஏர்போர்ட்டில் டெட்டர்போரோ அப்படிங்கிற இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது. அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற ஒரு ரன்வேயில் உங்கள் ஃப்ளைட்டை இறக்க முடியுமா, இப்போ எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார் நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியல. இப்போ ஹீரோவை பொறுத்தளவுக்கு இல்லை சார் சாரி டு சே திஸ், பட் என்னால் எமர்ஜென்சி லேண்டிங் இந்த 2 ரன்வேலையுமே பண்ண முடியாது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேட்குறாங்க, இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட அவங்க திருப்பி கேட்டால், அந்த கேட்குற தருணத்திலேயே கண்ட்ரோல் ரூமுக்கும் ஃப்ளைட்டுக்கும் இருக்கிற அந்த சிக்னல் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன முடிவு எடுத்தார், ஆனால் இவர் எடுத்த முடிவுக்கு தான் படத்துடைய ஆரம்பத்தில் என்கொயரி கமிஷனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் என்ன, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, தானே தலைவன் டாம் ஹாங்க்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு. டாம் ஹாங்க்ஸும் சரி சாய்மின் சிக்கும் சரி, எப்பயுமே நம்ம சொல்கிறது உண்டு, உலகத்தின் தலை சிறந்த நடிகர்களில் இவங்க 2 பேரும் ஒருத்தர். இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டா கமல் சார் தான்.
இந்த 3 பேருக்கும் எப்பயுமே எனக்கு ஒரு தனிப்பட்ட இடம் உண்டு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் 3 பேருமே. டாம் ஹாங்க்ஸ் எல்லாம் இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அந்த உண்மை சம்பவத்தை நடக்கும்போது கூட அதில் அந்த பைலட்டாக இருந்த நபருமே ஒரு வயசான நபர் தானா. ஸோ இந்த கதாபாத்திரம் இருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் டாம் ஹாங்க்ஸ் இந்த ரோலை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார். சில இடத்துலலாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபேஸில் தட்டி தூக்கியிருப்பாப்புல. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். படத்தில் 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இன்னும் சொல்ல போனால் இதைத்தான் முதல்ல உலகமே சொல்லுது. அது என்ன அப்படின்னா படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு. இந்த படம் அந்த அளவுக்கு துல்லியமாக பயங்கர டீட்டெயிலிங், பயங்கர மைன்யூட் விஷயங்கள் எல்லாமே சவுண்ட் டிசைனிங்கில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படத்துடைய முதல் ஃப்ரேம் ஸ்க்ரீனில் எது தெரியுதோ அந்த இடத்துலையே சவுண்ட் டிசைனிங்குடைய ஆளுமை ஆரம்பிச்சிடும். அவ்வளவு சூப்பராக பண்ணப்பட்ட ஒரு படம் இது. இந்த படம் ஆஸ்காருக்கே சவுண்ட் எடிட்டிங்காக நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு படம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில். 3வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது கிளின்ட் ஈஸ்ட்வுட்டுடைய படம். மனுஷனாங்க அவர் 90 வயசு ஆகுது. இப்பையும் வருஷம் ஒரு படம் இல்லை 2 படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. 2018 கூட த மியூல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. 2019 ரிச்சர்ட் ஜுவல் அப்படின்னு சொல்லி இன்னொரு படம் எடுத்தார். படம் எடுத்துக்கிட்டே இருக்கார் மனுஷன். ஆனால் இவர்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக தான் இவர் எடுப்பார். அது அவ்வளோ சூப்பராக எடுப்பார். இந்த படம்லாம் சல்லியெல்லாம் அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருப்பார். உண்மை கதையில் என்ன நடந்ததோ அது யார் நேராக பார்க்காதவங்க அப்படியே அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் இந்த படத்தையே. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கான்டென்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து தாராளமாக ரசிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் அந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைம்லேயே உங்களுக்கு, நான் சொல்கிறது அமேசான் பிரைம் இந்தியா, அதில் சப்டைட்டிலோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.